ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கான்ஃபிடென்ட் குக்கிங் வித் ராமிஸ் கிச்சன். இந்த எபிசோடில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூடான மிளகு ரசம் ஒயிட் ரைஸ் கூட இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நிறைய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிஸ் நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக இருக்க மாதிரி இருக்கும். இது என்னென்னா ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஃப்ரைங்க. எங்கள் மாமியார் இது மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு பிடிச்சிருக்கும், அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை இப்போ செஞ்சு எபிசோட் போட்டிருப்பேன், அங்கே போய் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் கீழே தரேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை நம்ம நார்மலாக சாப்பிட்லாம், ப்ளஸ் மிளகு ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா த்ரோட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க, வேறு எதுவும் இருக்காது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள். கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதில் ஸ்பெஷல் இதுவும் எல்லாமே வீட்டு ஹோம்மேட் மசாலாஸ் தான். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறது. இதுக்கு ஸ்பெஷலான ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் தூள். அந்த தூள் ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்ச பிறகு கூட அது மேலே தூவி கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த ட்ரையாகவே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ரெடி. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வெஜ்ஜீஸ்க்கும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். நம்ம இப்போ ஃபிஷ்க்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். வெறும் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக தண்ணி, எலுமிச்சை பழம்லாம் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. வீட்டில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷு எடுத்துருக்கேன். இது எந்த டைப் ஃபிஷ்ஷு, நான் 2 விதமான ஃபிஷ் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. எந்த டைப் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அப்படியே ட்ரையாக பண்ணி நல்லா கோட்டட் படுற மாதிரி பண்ணி வைக்கணும். சில பேர் முன்னாடியே ஃபிஷ் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி முன்னாடியே லெமன் அண்ட் சால்ட்டு ரப் பண்ணி வைப்பாங்க. அது கூட நான் பண்ணலை. வெறும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக கோட்டட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிடணும். நல்லா மாவு ஃபுல்லாக பண்ணிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு, சரி நீங்கள் சொல்லுங்கள், யார் யாருக்கெல்லாம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெகுலராக ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும், பீச்சில் போய் சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பிடிக்கும். நான் இது கலர் பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. சிம்பிளாக வெறும் ஹோம்மேட் மசாலாஸ் தான் போட்டிருக்கேன். கலர் பவுடரை ஆட் பண்ணுறவங்க ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ்க்கு தருவேன்றதுனால கலர் ஆட் பண்ணல. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபிஷ் பிடிக்குமோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ரசம் சாதம், மிளகு ரசத்து கூட இல்லை வேறு எதுனா கலவை சாதம்வாங்கல்ல, அரிசி பருப்பு சாதம், அது மாதிரி சாதத்து கூடலாம் அதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இன்னொரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் மினிமமான ஆயில், அந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் எல்லாம் போட்டு, ஆயில் நல்லா சூடாக இருந்தால் செக் பண்ணிட்டு, ஆயில் சூடான பிறகு ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் இல்லையா ஃபிஷ்ஷு, அதை எடுத்துகிட்டு ஆயில் சூடான செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுங்க. மீன் போட்டுட்டு 2 சைடு நல்லா டீப் ஃப்ரை ஆன பிறகு எடுத்து சுவையாக சாப்பிட்லாம். இந்த ஃப்ரை பண்ணி முடிஞ்சோடனே அந்த ஆம்ச்சூர் பவுடர் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சு அந்த சூட்லேயே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த லாஸ்ட்டில் ஃபைனலி அந்த புளிப்பு டச் சூப்பராக நல்லா தெரியுங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக வைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மசாலா ஊறணும் அதெல்லாம் இல்லை, உள்ள வரையும் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் பார்க்கலாங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஃப்ரை பண்ணும்போது ஆயில் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஏர் ஃப்ரையர் இல்லைனா ஓடிஜியில் கூட வச்சு பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும்.
இப்போ நான் வீடியோவில் காட்டல, நெக்ஸ்ட் டைம் அதுவும் வீடியோவில் காட்டுறேன். ஏர் ஃப்ரையரில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. இது ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, பிந்தி வெண்டைக்காய் அது மாதிரி சில காலிஃப்ளவர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் கூட இதே மாதிரி மசாலா போட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. மசாலா உதிராது, நல்லா வரும். தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.